இந்த பதிவு ராகு கேது பெயர்ச்சி. இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 4 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது. இது முன் எப்போதும் இல்லாத ஒரு நிகழ்வு. ரொம்ப ரேரான ஒரு நிகழ்வு. பெயர்ச்சிகள்லேயே நம்ம ரொம்ப அரிதாக கால்குலேட் பண்ண வேண்டிய ஒரு பெயர்ச்சிகளாக நம்ம கணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த 2025ல ஒரு கிரகம் வந்து கைவிட்டாலும் இன்னொரு கிரகம் வந்து உங்களை கை தூக்கி விட காத்திருக்குன்னே சொல்லணும். ஸோ 12 ராசிகளுக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு வந்து நன்மைங்கிறது உறுதியாகவே நடக்க போகுது. இதில் ராகு கேது உங்களுக்கு என்ன செய்ய போறாரு, ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயமே நான் ஒரு பாசிட்டிவ் நோட் சொல்லியிருக்கேன். ஏதானும் ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கிரகங்கள் கை தூக்கி விட காத்திருக்கு அப்படின்னு அதை பற்றியும் இந்த பதிவில் வந்து நம்ம அலசி ஆராய போகிறோம். ஏன்னா மார்ச் மாதம் சனி பயிற்சி, மே 15 குரு பயிற்சி, மே 18 ராகு கேது பயிற்சி. ஸோ இதில் எதெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணும், எதெல்லாம் கெடுதல் பண்ணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்ல போகிறதுனால பகுதியை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கான இலவச பொது பலன் பற்றிய குறிப்பு இந்த பகுதியோட இறுதியில் இருக்குது. தயவு செய்து முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். முதலில் மேஷராசி. இந்த மேஷராசிக்கு ராகு கேது என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பார்ப்போம். 2025 மே 18ஆம் தேதி இந்த பெயர்ச்சிங்கிறது நிகழுது. பொதுவாகவே இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகங்களே வந்து ரிவர்ஸில் மூவ் ஆகுங்க. மற்ற கிரகங்கள்லாம் கிளாக் வைஸில் மூவ் ஆனால் இது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் இது மூவ் ஆகும். அதன்படி பார்க்கும் பொழுது ராகு வந்து உங்களுடைய 11ஆம் வீட்டிற்கு வருகிறார். கேது வந்து உங்களுடைய 5ஆம் வீட்டிற்கு வருகிறார். ஒருத்தர் மீனத்திலேருந்து கும்பத்துக்கு போகிறாரு, இன்னொரு பக்கம் வந்து இவர் வந்து சிம்மத்திலேருந்து நகர்றார். ஸோ இது மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணுமா, கெடுதல் பண்ணுமா அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நிச்சயம் வந்து மேஷராசிக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டம். ஏன்னா 11ஆம் வீட்டு ராகுவுடைய தன்மையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து எந்த வீட்டில் இருக்காரோ அவர் வந்து அந்த வீட்டினுடைய தன்மையை அப்படியே வாங்கிக்குவார், ஃபுல்லாக வாங்கிக்குவார். முழுக்க முழுக்க வந்து அதனுடைய ஆதாரத்தை மொத்தமாக வாங்கிக்கிட்டு ஓனர்ஷிப்பாக வாங்கிக்கிட்டு அந்த கிரகம் அந்த இடத்துல என்ன செய்யுமோ அதை இவர் செய்வார். ஸோ 11ஆம் வீடுங்கிறது என்னதுங்க, லாபஸ்தானம். ஒரு லாபத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல ராகு வந்து அமரும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், நிறைய லாபங்களை உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ஃபினான்ஷியலாக செட் ஆகும். இப்போ எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சனி வந்து ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு இப்போ 7.5 சனியாக வரார். நான் ஏற்கனவே இந்த பதிவின் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ஒரு வருஷத்தில் 4 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. அதில் ரொம்ப முக்கியமானது குருவும் சனியும். ஸோ சனியுடைய நகர்வு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சற்று கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா 7.5 சனி வந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஆனால் அதற்காக முழுமையாக பயப்பட வேண்டாம். ஏன்னா முதல் அந்த 2.5 வருடங்கள் வந்து பெரிதாக அதனுடைய இம்பேக்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. நிறைய செலவுகளை கொடுப்பாரு. அதே சமயத்தில் ஒரு பக்கம் நான் ராகுவை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, லாபங்களை கொடுக்க போறாருன்னு. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வெற்றிகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். இன்னொரு பக்கம் குரு வந்து 3ஆம் வீட்டில் இருக்க போகிறார். அவர் வந்து மே 15 டிரான்சிட் ஆயிடுறார். உங்களாச்சும் மே 18, அவர் மே 15 வந்து இடம்பெயர்ந்து விடுகிறார். குரு வந்து உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு வந்து அமர்வதனால உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றியை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நன்மைகளே நடக்கும். ஏன்னா ஒரு பக்கம் ராகு, இன்னொரு பக்கம் குரு, இன்னொரு பக்கம் வந்து கேது, சனி, இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது நன்மைகள் மிக அதிகமாகவும் கெடுதல்கள் அப்படிங்கிறது குறைவாகவும் தான் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அகலக்கால் வைத்து எந்த ஒரு செலவையுமே செய்யக்கூடாது. 2வது மனம் பதற்றம் அடையக்கூடாது. இந்த 7.5 சனி காலத்தில் அதெல்லாமே வந்து பொதுவாகவே நிகழும். ஏன்னா வந்து கெடு விதி வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னேம்பாங்க. நமக்கு கெட்ட விதி வரப்போகுதுன்னா முதல்ல வந்து அது அறிவை தான் தாக்குமா. அப்போ தான் வந்து நம்ம வந்து தவறான டிசிஷன்ஸ் எடுப்போம், லைஃப்பில் மாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து மனதை நிதானமாக நிர்மலமாக வைத்துக்கொள்ளுங்கள், அமைதியாக வைத்துக்கொள்ளுங்கள்.
ஏன்னா ஒரு பக்கம் ஏதோ ஒரு வகையில வந்து ஃபண்ட்ஸ் ஃப்ளோ வந்து இருந்துகிட்டே இருக்க போகுது அப்படிங்கிறத தான் நான் சொல்றேன். அதனால கவலையே படாதீங்க. நிச்சயம் வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு இன்கம் வரும். அத ரொம்ப கிளவரா, ரொம்ப ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பூர்வமா செலவு பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா செலவினங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தடுத்த பயிற்சி காலங்கள்ல அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை குடுக்கும். இப்ப நீங்க பண்ணக்கூடிய சேவிங்ஸும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸும். ஏன்னா கண்டிப்பா அப்ப தேவைப்படும். அதனால இப்பவே வந்து கேர்ஃபுல்லா வரக்கூடிய இன்கம்ம வந்து சேமிச்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால முயற்சிக்கு தகுந்த வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். இப்ப இவ்வளோ நேரம் நீங்க பார்த்தது உங்களுக்கான பொது பலன்களை. இதுல உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தின் பலன்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். உங்களுடைய லக்னத்தை பொறுத்து, உங்களுடைய அடிப்படை ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து, இப்ப நம்ம சொன்ன இந்த கோச்சார பலன்கள்ங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் கோச்சார பலன்கள்ங்கிறது கண்டிப்பாக வேலை செய்ய தான் போகுது. ஒரு 40 டூ 30 டூ 40% கண்டிப்பாக வேலை செய்யும். எனக்கு இத பத்தியெல்லாம் எதுவுமே வந்து தெரியாது சார். எனக்கு நல்லது நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தான், இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த இலவச பொது பலன்கள். இப்ப ஒரு கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகுது, சுத்துது. ஒரு சமயம் நல்லது பண்ணுது, ஒரு சமயம் கெடுதல் பண்ணுது. அது மாதிரி கிரக கூட்டங்கள் சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இத நம்ம புடிச்சு நிறுத்தி வைக்க முடியுமா? எப்படி சூரியன் உதிப்பதையும், மறைவதையும் நம்மளால வந்து புடிச்சு நிறுத்தி வைக்க முடியாது. அது மாரி தான். இந்த சுழற்சியில இது எல்லாமே வந்து இயற்கையின் பால் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா, மழைய நம்மளால நிறுத்த முடியாது. மழைக்கு எப்படி குடை பிடித்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியுதோ, நனையாம, அது மாதிரி எண்கள் வந்து கேடயம் மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். உங்களுடைய பெயர் வந்து மிக சக்தி மிக்கதாக அமைந்தால், உங்களுடைய பெயரே மந்திரமாக மாறும். உங்களுடைய உடல் எந்திரமாக இருக்கும். நீங்க வந்து லைஃப்ல அடையணும்னு நினைத்த இலக்கை, எவ்வளவு ஒரு கெடுதலான பயிற்சி காலகட்டத்திலயுமே உங்களால் அடைய முடியும். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். இது என்னுடைய கிளையண்ட்ஸுடைய ஃபீட்பேக்கே சாட்சி. அதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சரி, உங்களுக்கான இலவச பொது பலன்கள நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும், பெயரையும் முதல்ல எனக்கு அனுப்ப சொல்லுவேன். கீழ தெரியிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சு விடுங்க. பேர தயவு செய்து ஆங்கிலத்தில டைப் பண்ணி அனுப்புங்க. வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. கமெண்ட்ல போடாதீங்க. நீங்க வந்து அனுப்பிய பிறகு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள், அதாவது உங்க பிறந்த தேதி என்ன விதமான லைஃப்ப உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கு, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் கேரக்டர்ஸ் என்ன, இந்த 2த்துக்கும் உங்க பெயர் எண் பொருந்திருக்கா அல்லது பொருந்தலையா அப்படிங்கிற வரைக்குமான தகவல்கள நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அப்படி பொருந்தலனா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அது என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல வரும். அப்படி நீங்க சரி செய்து கொள்ளும் பொழுது, உங்களுக்கு அபரிதமான வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அது எவ்வளவு கெடுதலான கிரக பெயர்ச்சி காலகட்டமாக இருந்தாலும். ஏன்னா, இது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் இறைவன் அருள்பாலிக்கிறார். இந்த செகண்ட் இந்த நொடி உங்களுக்கு இந்த புரோகிராம் காண கிடைத்திருக்கு அப்படிங்கிறதே, உங்களுடைய விதி மாற்றத்திற்கான ஒரு விதை அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது நிச்சயம் வந்து பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் தான். எத்தனையோ கோயில்களுக்கு போயிருப்பீங்க. எத்தனையோ வந்து இந்த வாழை மரம் கட் பண்றது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்திருப்பீங்க. பட் ஆனா, இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடா ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு சயின்ஸ். இதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு முயற்சி செய்து பார்த்தீர்கள் என்றால் தான் புரியும். இவ்வளவு எளிமையாகவே நம்மால் வந்து ஒரு வெற்றியை அடைந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது. அதனால உங்களுடைய பிறந்த தேதி, பெயர் இது 2த்தையும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. மறந்துடாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்புங்க. ஒரு சில பேருக்கு வியாபாரம் ஆரம்பிச்சு வியாபாரத்தால் நஷ்டம் டல்லா போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்க வியாபார பெயரையும், அத யார் பேர்ல துவங்கியிருக்கீங்களோ அவங்க டேட் ஆஃப் பர்த்தோட அனுப்பிச்சு விடுங்க. சில பேர் குழந்தைக்கு பேர் வைத்திருக்கலாம். அல்லது இனிமேல் தான் வைக்க போறீங்கன்னா, குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், குழந்தையுடைய பெயர், நீங்க வைத்திருந்த பெயர அனுப்பிச்சு விடுங்க. அது பொருந்திருக்கா இல்லையாங்கிறத இலவச பொது பலன்களாக அனுப்பி வைக்கிறேன். அப்படி பொருந்தலனா என்ன செய்யணுங்கிற அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் பத்தியும் நான் அனுப்புவேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.